அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் இந்த பென்டத்லான் அவேர்னஸ் செஷனுக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். இதில் உங்களுக்கு நடக்க போகிற போட்டியை பற்றின விளக்கங்களை தரத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அண்ட் நாங்கள் ஆல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் வவுனியா டிஸ்ட்ரிக்ட் அஸ்டவன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலாவதாக நாங்கள் இந்த போட்டியை பற்றின ஒரு மேலோட்டமான தகவலை நான் உங்களுக்கு தந்து கொள்கிறேன். இந்த போட்டி தரம் 9, 10, 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்காகவே நடத்தப்படுறது. இந்த போட்டியிட உள்நோக்கம் என்னென்னா, உங்களுடைய மாணவர்களுடைய அறிவாற்றல், அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங், அதாவது சிக்கல்களை தீர்க்கிற திறன் மற்றும் கையாளுதல் திறன், இந்த மூன்றையும் உங்களுக்கு இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகணும்ன்றதை மையமாக கொண்டுதான் இந்த வினாடி வினா போட்டியை நாங்கள் நடத்துகிறோம். இதில் முக்கியமாக 5 துறைகளை நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம். முதலாவது கணிதம், 2வது விஞ்ஞானம், 3வது தகவல் தொழில்நுட்பம், 4வது விளையாட்டு, 5வது பொது அறிவு. அடுத்தது போட்டி என்றாலே கட்டாயமாக விதிமுறைகள் இருக்கும். அப்படி இந்த போட்டிக்கான விதிமுறைகள் சிலது இருக்கு, அதை சொல்றேன். முதலாவது பங்கு பெற்றுதல் தொடர்பான விதிமுறைகள். இந்த போட்டியில நீங்க பங்கு பெற்ற 9, 10, 11ஆம் தர மாணவர்கள்ல ஒரு குழுவுல 5 அடங்குற மாதிரியான ஒரு குழு பங்கு பெற்றும், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது தொடர்பாடல் சம்பந்தமா, இந்த குழுவில் இருக்க அவ்வளவு பேரும், அனைத்து உறுப்பினர்களும் பிரத்யேக வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைஞ்சிருக்கிறதும் கட்டாயமானதாக இருக்கும். அடுத்த கட்ட விதிமுறைகள். இந்த போட்டி பிரதானமாக 2 சுற்றுகளை அடிப்படையாக கொண்டுதான் நடைபெற போகுது. இந்த 2 சுற்றுக்கள்ல முதலாவது சுற்றுல அதிகமாக புள்ளிய பெறுகின்ற 7 அணிகள் மாத்திரமே 2வது சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட போகின்றீர்கள். அடுத்தது எல்லாருமே போட்டிகளுக்கு வரும்போது அவர்களுடைய பாடசாலை சீருடையிலே தான் கலந்து கொள்ள வேணும்ன்றது முக்கியமான உண்டு. அடுத்தது இந்த முதல் சுற்றுக்கான போட்டி நடைமுறை. இந்த போட்டி உங்களுக்கு நிகழ்நிலையில நடைபெறதாக இருந்தாலும் கூட நீங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மண்டபத்திற்கு நேராக வருகை தர வேண்டும். மேலும் ஒழுங்கமைப்பாளர்களால் வழங்கப்படுகின்ற மடிக்கணினிகளை மாத்திரமே பயன்படுத்த அனுமதிக்கப்படுவீர்கள். அடுத்தது இந்த முதல் சுற்றிற்கான விதிமுறைகள் என்று வரும்போது, கேள்விகள் அனைத்தும் ஒரு தொடர்ச்சியான முறையில் தான் உங்களுக்கு கேட்கப்படும். அதாவது உங்களுக்கு ஒரு வினாவுக்கு உங்களுக்கு தரப்பட்ட நேரத்துல விடையளித்தாலும் அல்லது விடையளிக்காமல் நீங்க அடுத்த வினாவுக்கு சென்றா மீண்டும் பழைய வினாவுக்கு திருப்பி பதில் அளிக்கவோ அல்லது விடையை மாற்றவோ முடியாது. அதனால ஒவ்வொரு வினாவையும் கவனமாக உறுதி செய்த பின்பே நீங்க அடுத்த வினாவுக்கு செல்லணும், திரும்பி வர முடியாது. அடுத்தது இந்த போட்டிக்கண்டு மட்டுமே சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு. அதை நீங்க கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும்ன்றதை கேட்டுக்கொள்கின்றோம். இதுல முதலாவது நிபந்தனை, உங்களுக்கு அந்த மண்டபத்துல உங்களுடைய குழு உறுப்பினர்களோட மட்டுமே கலந்துரையாடுவதற்கு அனுமதிக்கப்படுவீர்கள். மற்ற குழுவினரோட உரையாடுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படாது. 2வது முக்கிய நிபந்தனை, உங்களுக்கு போட்டியின் போது கணிப்பான் மற்றும் பிற இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்த முடியும். அதாவது பிற இலத்திரனியல் சாதனம் என்றால் AI, கைபேசி இல்ல இணையதளங்கள் என்பன தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது போட்டி என்று வரும்போதே முக்கியமாக புள்ளி வழங்கும் நிபந்தனைகளை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இது மிகவும் முக்கியமான ஒன்று. அப்படி புள்ளி வழங்கும் முறையை பொதுவாக பார்த்தோம்னா, ஒவ்வொரு சரியான கேள்வி பதில்களுக்கும் 100 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்க தவறான பதில்கள் அளிக்கும் போது உங்களுக்கு 50 புள்ளிகள், மறை 50 புள்ளிகள் தான் வழங்கப்படும், -50.
நீங்க பதில் அளிக்கையில ஒரு கேள்வி கண்டா உங்களுக்கு எந்த விதமான மதிப்பெண்களும் வழங்கப்பட மாட்டாது. இதுல எந்த ஒரு எல்லாருமே விடையளிச்சு கொண்டு போயிருக்க சமநிலையில புள்ளிகள் ரெண்டு குழுக்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு வகையில புள்ளி வழங்குற முறை வழங்கப்படுது. இந்த புள்ளி வழங்கும் முறை வந்து நீங்க சரியான பதில்களை கொடுத்த கேள்விகளுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது இந்த முறையை வந்து நாங்க சொல்லுவோம் டைம் பேஸ் ஸ்கோர் சிஸ்டம். இந்த முறை வந்து சரியான பதில்களுக்கு மட்டுமே பொருந்த போது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விக்கு 60 வினாடிகள் தரப்படும். இதில் ஒரு கேள்விக்கு நீங்கள் 40 வினாடிகளுக்குள்ள முடிச்சிட்டிங்கண்டா 40 செகண்டில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா மிச்சமாக இருக்கிற அந்த 20 புள்ளிகள் 20 செகண்ட் உங்களுக்கு புள்ளியாக சேரும். அப்போ 60ல் இருந்து 40 கழிச்சா 20. அப்போ அந்த 20 மார்க்ஸ் உங்களுக்கு சரியான அந்த 100ஓட சேர்த்து 120 உங்களுக்கு புள்ளிகளில் சேரும். அதே நீங்கள் தவறான பதிலை அளித்தீர்கள்னா இந்த நேர புள்ளி உங்களுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஓகே, அடுத்தது இந்த போட்டியில் முக்கியமாக 30 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த 30 கேள்விகளையும் நீங்கள் 40 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். இந்த 40 நிமிஷ கால அளவு முடிஞ்சா பிறகு இந்த வினாடி வினா தானாகவே முடிவுக்கு வரும். அதுக்கு பிறகு நீங்கள் சமர்ப்பித்தாலும் சமர்ப்பிக்காவிட்டாலும் நீங்கள் அந்த 40 நிமிடங்களுக்கு முதல் அளித்த பதில்கள் மாத்திரமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்தது இந்த போட்டியிட முடிவுகள். முதல் சுற்று முடிவுகள் உங்களுக்கு 2026 அடுத்தது 3ஆம் மாதம் 2ஆம் தேதி அன்று உங்களுடைய அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் குழுமத்தில் வெளியிடப்படும். மேலும் இந்த முதலாம் சுற்றுகள் முடிவு வெளியிட்ட பின்பு 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றார்கள். முதல் சொன்ன மாதிரி இந்த போட்டியில அதிகூடிய புள்ளிகளை பெற்ற 7 அணிகள் மாத்திரமே தெரிவு செய்யப்படும். இதுல ஏதும் முரண்பாடுகள் முறைகேடுகள் கண்டறியப்பட்டா ஒழுங்கமைப்பாளர்கள் எடுக்கிற முடிவுதான் இறுதியானதாக காணப்படும். அடுத்தது இந்த வெப்சைட் ஒன்று உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இந்த வெப்சைட்டை நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஏனென்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு இப்போ போட்டி எப்படி நடைபெறும்ன்றதை உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த என்ன முறையில் நடைபெறுதுன்றது தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக நாங்கள் உதாரணத்துக்காக ஒரு வெப்சைட் ஒன்று உங்களுக்கு இதில் தந்திருக்கோம். நீங்கள் இதுக்குள்ளே இன்றைக்கு ஃபுல்லாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கேள்விகளை செய்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு உதாரணத்துக்கு 20 கேள்விகள் 30 நிமிஷ கால அளவில் கொடுத்துருக்குறோம். ஆனால் உங்களுக்குண்டு கேள்வி வரும்போது 30 கேள்விகள் 40 நிமிஷ கால அளவில் நடைபெறும். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட் 1 இதில் போட்டிருக்கேன். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கொள்வது நல்லா. இன்றைக்கு ஃபுல்லாக நீங்கள் இதில் போய் நீங்கள் உங்களுக்கான கேள்விகளை செய்து பார்த்து எப்படி உங்களுக்கு இந்த போட்டி நடைபெற போகுதுன்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது போட்டி என்றதுக்கான பரிசு தொகை. முதலாம் பரிசு எடுக்கிற ஆட்களுக்கு 25,000, 2ஆம் நிலை பரிசுக்கு 15,000, 3ஆம் பரிசு பெறுற ஆட்களுக்கு 10,000 வீதமாக நாங்கள் பணப்பரிசு வழங்க போகின்றோம். அதையும் இதில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அடுத்தது கடந்த காலத்தில் நடத்தப்பட்ட பென்டத்லோனின் சில நினைவுகள். இறுதியாக நிறைவுரைக்கு வந்துட்டோம். இந்த விதிமுறைகள் எல்லாமே உங்களுடைய அறிவுத்திறனை நாங்கள் சோதிக்கும் போது இந்த போட்டிக்கான வெளிப்படைத்தன்மையை நாங்கள் உறுதி செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒரு விடயம். அதனால இதில் நான் குறிப்பிட்ட விடயங்களை முடிந்தளவு முற்றுமுழுதாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு
முறையாக பின்பற்றி உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுவும் வினாக்கள் இருந்தா இப்ப நீங்க வினவலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எம்சிக்யூ டைப்ல இருக்குமா இல்லாட்டி நீங்க ஆன்லைன்ல எங்கள்கிட்ட கேட்பீங்களா? திருப்பி சொல்லுங்க. என்னன்னா மேடம், கேள்வியெல்லாம் நீங்க என்ன ஆன்லைன்ல கேட்பீங்களா இல்லாட்டி எம்சிக்யூ இது எம்சிக்யூ டைப்ல 4 விட தருவோம். அந்த இதுல நீங்க சரியானதை செலக்ட் பண்ணணும். ஓகே, தேங்க் யூ. ஓகே, வேற ஏதும் கேள்விகள்? நீங்க குயிஸ் செய்து பார்க்கும்போதும் எதுவும் டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். எஸ்கியூஸ் மீ மேடம், அந்த வெப்சைட் நேம் ஒரு சொல்லி. வேற ஒரு நிமிஷம். பார்த்துக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் மிஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்னன்னா நாங்க டீம்ல 5 மெம்பர்ஸும் ஒன்று சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற ஆன்சரை நாங்க டெக் பண்ண சரியா? ஓ, உங்களுடைய குழுவோட மட்டும்தான் கதைக்கலாம். அந்த குழுவோட கதைச்சிட்டு ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணணும், தெரிவு செய்யணும். ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த இந்தியன் டெமோ வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து உங்களோட குரூப்புகளில் போட்டு கிடக்கு. நீங்கள் அதை எடுத்து இன்றைக்கு ஃபுல்லாக பயன்படுத்தி கொள்ளலாம். எதுவும் கேள்விகள் இருக்கா? கேள்வி எதுவும் இல்லையண்டா அந்த குரூப் லிங்க்குக்கு எப்படி குயிஸ் எப்படி போகிறதுன்ட்டு செய்து காட்டுறோம் நாங்கள்.